நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் மீண்டும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய ஜாஷ்வா டிவி மூலமாய் எங்களுடைய தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியர்கள் சார்பாய் உங்களுக்கு யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? போன வாரம் நம்ம முதல் எபிசோட்ல சந்திச்சோம். இந்த முதல் எபிசோட்ல இருந்து இந்த வாரம் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் நம்மளை பாதுகாத்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென். முதலாவது ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். அன்பு அங்கிள், ஆமென், ரீகன் கோம்ஸ் அங்கிள் எழுதின பாடல், அக்கினியில் நடந்து வந்தோம், எங்களுக்கு எந்த சேதமும் இல்லையப்பா, நாங்கள் தண்ணீரில் கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகல. ஏன்னு கேட்டா உங்க கிருபை எங்களை விட்டு விலகவே இல்லைங்கிற பாடலை கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடலாம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. சொல்லுங்க, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். சொல்லுவோம், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தி செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையாய் தகர்த்தி. சொல்லுவோம், செங்கடலை நீர் பிளந்தி செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி, கோலியாத்தின் கோஷங்களை இமை பொழுதில் வென்று விட்டீ. அந்த கோலியாத்தின் கோஷங்களை இமை பொழுதில் வென்று. நல்ல கைகளை தட்டி, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். சொல்லுவோம், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, உன்னாக மாற்றி விட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். சொல்லுவோம், பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, உன்னாக மாற்றி விட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம். நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி, எங்கள் தேவன், எங்கள் தெய்வம் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தெய்வம் நீர், ஆமென், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்கள் எல்லாம் மகிமையை
மகிமைதனை காண்போம். எத்தனை சொல்லுடைய வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை எத்தனை சொல்ல முடியும்? எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும். மீண்டும் சொல்லுவோம், எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையால் நாங்கள் புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். இந்த வாலிப நாட்கள் எத்தனை சோதனை, ஒருத்தர் ஒரு நாள் பேசுறாங்க, இன்னொருத்தர் இன்னொரு நாள் பேசுறாங்க, நடந்தா குத்தம், பேசினா குத்தம், எங்களே குறி வைக்கிறாங்க. எல்லா சோதனை ஆண்டவரே. நாங்கள் வெளியே போனா சோதனை, வீட்டுக்கு உட்கார்ந்த சோதனை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சோதித்த பின் நீ சுத்த பொன்னாய் விளங்குவாய், நீ சுத்த பொன்னாய் விளங்குவாய். ஏன் ஆண்டவர் எங்களுக்கு சோதனை? மகன் உன்னை நான் சுத்த பொன்னாய் விளங்க வைக்க போகிறேன். இப்ப நம்ம பாட போகிறோம். ஆண்டவரே, பலவித சோதனையால் எங்களை புடமிட்டதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி. பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டி, இருதயம் தந்து விட்டி. சொல்லுவோம், பலவித சோதனையா. ஆமென். அப்படி நான் சொல்லுவோம், புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டி, இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம். கடைசியா சொல்லுவோம், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். எங்கள் தெய்வன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். அக்கினியை கடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, மூழ்கி போகவில்லையப்பா. சொல்லும், அக்கினியில் நடந்து வந்தோம். ஆமென். சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ, மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. இயேசுவின் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும். கடைசியா சொல்லுவோம், எங்கள் தெய்வம் நீர், எங்கள் தெய்வன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். எங்கள் தெய்வம் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். சொல்லுவோம், எங்கள் தெய்வம் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். கண்களை மூடி ஆவியானவரே, நாங்கள் வரவேற்கிறோம். வானத்திலிருந்து இறங்குகிற தேவ மகிமைக்காய் ஸ்தோத்திரம். பனி போல் எங்கள் மத்தியில் பெய்கிறவரே, பனி போல் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவரே. இயேசு யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் எடுத்து அவர் கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவரின் மேல் வந்து அமர்ந்தினார். பக்தன் ஏசாயா சொன்ன வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறுகிறது. ஓ, 2 கைகளை உயர்த்தி, ராஜா நாங்களுமே உயர்ச்சிக்கிறோம். நாங்கள் இருக்கிற இடத்துல உடைய பிரசனத்தை தாங்காண்டவரே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே,
சொல்லும் பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. சொல்லுவோம் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. சொல்லுவோம் பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் வெண்மையானவரே, வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, வெண்மையானவரே, மேகஸ்தம்ப. சொல்லு உச்சு தண்ணீர் ஜீவநதி, உச்சு தண்ணீர் ஜீவநதி, உச்சு தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, எங்கள் ஆனந்த தைல. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆவியே, 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 மழையாக பொழியோ ஆவியானவரே, ஆவியே, மழையாக பொழியோ. மீண்டும் மீண்டும் வாலிபர்கள் சத்தத்தை உயர்த்தி ஆவியே, ஆவியே, ஆரியபாலா சந்தலமா, மழையாக பொழியும் ஆவியே. யுத்தங்கள் யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே. எத்தனை சொல்ல முடியும்? யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, எங்கள் உள்ளம் கை மேகம். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆவியே, 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 மழையா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய ஆவியானவர் ஊற்றப்படட்டும்ப்பா. ஆவியே, ஆவியே, மழையாக பெய்யோ ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்த்து நின்றோம். உம்முடைய கிருபையை நாங்கள் உணர்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. இந்த பிரசன்னம் எங்களை இறுதி வரை நடத்தும்படியாய் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீதியாயிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். அல்லேலூயா. அப்போ மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் திருப்தி அடைவான். ஆமென். போன வாரம் நம்ம பார்த்தோம், கண் திறக்கப்பட்டவனாய் நாம் இருக்க வேண்டும். இந்த நாள்ல இயேசு சுவாமி, இயேசுப்பா நம்ம அப்பா நம்ம கூட பேச வர காரியம் என்னன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். டிவியில வருது பாருங்க, நீங்க டிவியை பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம்
2வது வசனம், அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இப்போ இந்த மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை அவன் ஓரே பர்வதம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய பர்வதம் மட்டுமாய் அவன் அந்த ஆட்டை மேய்த்து கொண்டு வருகிறான். இப்போ இந்த மோசேயை கர்த்தர் இவ்வளவு ஒரு வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் ஒரு வாலிப நாட்களில் இருந்தல்ல, அவனை சிறு வயதிலிருந்தே ஆண்டவர் தெரிந்தெடுத்து பார்வோனின் கண்ணுக்கு தப்பிக்க வைத்து, சத்துருவின் கண்ணுக்கு தப்பிக்க வைத்து, ஏறத்தாழ கர்த்தர் மோசே தீர்க்கதரிசியை 80 வருஷம் அவர் உருவாக்குகிறார். 40 வருஷம் பார்வோனின் கரத்திற்குள்ளாய் வைத்து உருவாக்குகிறார். அடுத்த 40 வருஷம் அவன் வனாந்தரத்தில் உருவாக்குகிறான். இந்த யாத்திராகமம் 3 சொல்லப்பட்ட சம்பவம் எப்போ நடந்தது? மோசே வனாந்தரத்தில் தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தான். இப்போ ஓரேப் என்று சொன்னால் என்ன கேட்டா, பாழாக்கப்பட்ட இடம், தள்ளப்பட்ட இடம் தான் ஓரேப் என்று சொன்னால் அர்த்தம். ஆனால் அதை குறித்து வேத வசனம் சொல்கிறது, ஓரேப் என்னும் தேவ பர்வதம் மட்டுமாய் இந்த மோசே தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறான். மேய்த்து கொண்டு வரும் பொழுது மோசே ஒரு காரியத்தை பார்க்கிறான். என்ன பார்க்கிறான் அப்படின்னா, ஒரு அக்கினி இருக்கிறது. அந்த அக்கினி முட்செடியிலிருந்து எரிகிறது. அது உச்சு பார்த்தா அக்கினி முட்செடியிலிருந்து எரிகிறது. ஆனால் அந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது. அதில் ஒரு அழகான வார்த்தை, மோசே அப்பொழுது மோசே உச்சு பார்த்தான், முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இன்றைக்கு மோசே உச்சு பார்த்தான். ஒரு தேவ பிள்ளை, ஒருவேளை அந்த நாட்களில் அநேக மேய்ப்பர்கள் ஓரேப்பு கடந்து போயிருப்பார்கள். அப்ப நிறைய பேரு மலையை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், மரமும் பட்டு அநேக நேரத்தில் தீப்பிடித்து எரியும். ஏதோ தீப்பிடிச்சு எரியுது, நம்ம போகலாம் அப்படின்னு அநேக மேய்ப்பர்கள் போயிருப்பாங்க. ஆனா மோசே என்ன பண்ணுகிறான், உச்சு பார்க்கிறான். மோசே உச்சு பார்க்கிறான். மோசே உச்சு பார்த்தபடியினால் மோசேயை குறித்தான தரிசனத்தை கர்த்தர் இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். அதுவரைக்கும் மோசே எதற்கென்று அழைக்கப்பட்டவன் என்று தெரியாது. அதுவரைக்கும் இந்த மோசே எதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று தெரியாது. என்றைக்கு அவன் ஓரேபிலே அக்கினியை உச்சு பார்த்தானோ, அன்றைக்கு அக்கினி நடுவில் ஒரு சத்தம் வருகிறது, மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, ஆகவே உன் பாதரட்சை கழட்டி போட்டு வா என்று சொன்ன உடனே மோசே வந்து நிற்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு நான் எகிப்தின் ஜனங்களை மீட்டு எடுப்பேன், எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுப்பேன் என்று தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அருமையான வாலிப சகோதரி, என் அருமையான வாலிப சகோதரா, மோசே அன்றைக்கு அந்த ஓரேப் தேவ பர்வதத்தில் அக்கினியை உச்சு பார்த்தான், கண்ணோக்கி பார்த்தான். அவனுக்கு தரிசனம் வெளிப்பட்டது. இன்றைய நாட்கள்ல கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் உயிரோடு வைத்திருப்பார் என்று சொன்னார், ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் நம்மை ஜீவனோடு இந்த உலகத்தில் வைத்திருப்பார் என்று சொன்னார், ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கும் நாம் உச்சு பார்க்க வேண்டும். மோசே உச்சு பார்த்தான், தரிசனம் வெளிப்பட்டது. என்னோடு கூட நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 3:4 பார்த்தீங்கன்னா, பேதுருவும் யோவானும் அவனை உச்சு பார்த்து எங்களை நோக்கி பார் என்று சொன்னார். இவர்கள் தேவாலயத்திற்குள் போகிறார்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரு யோவான் அவர்கள் தேவாலயத்திற்குள்ளே போகும் பொழுது தன் தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்தில் பிச்சை கேட்கும்படியாக வைக்கிறார்கள். அவனுக்கு என்ன சாட்சி? அவன் தன் தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்ததுன்னு சப்பானிப்பா. ஆனா இந்த சப்பானி பேதுருக்கிட்ட யோவான் கிட்ட கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் பிச்சை இருந்தா போடுங்க. அப்பொழுது 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பேதுருவும் யோவானும் அவனை உச்சு பார்த்து என்றைக்கு பேதுருவும் யோவானும் அந்த மூடனை, அந்த சப்பானியை உச்சு பார்த்தார்களோ, அன்றைக்கு அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள், வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடந்தார்கள். உங்களுக்கு தரிசனம் வெளிப்பட வேண்டுமா? எல்லாவற்றையும் முற்று பாருங்கள். 2வது அற்புதம் நடக்க வேண்டுமா? நாம் என்ன பண்ண வேண்டும்? உச்சு பார்க்க வேண்டும். 3வது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் சென்று வாசி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 13:8
மாய வித்தைக்காரனாகிய எலிமாவை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது பவுல், நீங்க 9வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, இந்த மாய வித்தைக்காரன் எலிமாக்குள்ள பேய் இருந்தது, அது யாருக்கும் தெரியல. ஆனா 9வது வசனத்தை சொல்லுகிறது, அப்பொழுது பவுல் ஆவியில் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ, இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது என்று சொல்லி உடனே அவனுடைய கண்கள் இருண்டு போகிறது. அப்ப 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இந்த கடைசி காலத்துல நாம் எதை பார்த்தாலும், ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்டாலும், உலகத்திற்குள் எந்த காரியத்தில் பிரவேசித்தாலும் எல்லாவற்றையும் உற்று பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய காரியத்துல மோசே முச்செடியை உற்று பார்த்தான், தரிசனம் வெளிப்பட்டது. பேதுருவும் யோவானும் ஆமென் முடவனை உற்று பார்த்தார்கள், அற்புதம் நடந்தது. பவுல் ஆவியிலே நிறைந்தவனாய் அந்த மந்திரக்காரனை உற்று பார்த்தான், அவனுக்குள் இருக்கிற பிசாசுகள் வெளிப்பட்டது. இன்றைக்கு போன வாரம் கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பேன் என்று சொன்னார். இப்பொழுது நம்முடைய கண்கள் உற்று பார்க்கும் பொழுது அற்புதம் நடக்க போகிறது. நம்முடைய கண்கள் உற்று பார்க்கும் பொழுது வல்லமை வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் ஆமென் சொல்றீங்க? நான் ஒன்னு சொல்லட்டுமா? இனி மற்றவர்களை ஆவியில் நிறைந்து சும்மா உற்று பார்த்தால் அவர்கள் தப்பு தவறுகள் தெரியும். ஆவியில் நிரப்பப்பட்டு உற்று பார்க்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், எந்த மந்திரவாதியும் உனக்கு முன்பாய் நிற்க முடியாது, எந்த பொல்லாத சத்துரு உனக்கு முன்பாய் நிற்க முடியாது. வாலிபனே, நீ பலவான் கையில் இருக்கிற அம்பு, நீ பலவானுடைய இருதயத்தை கீறி போட, பலவானுடைய சரீரத்தை பிழித்து போட கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் உற்று பார்க்க வேண்டும். ஒரு மனுஷனை பார்த்தா, ஒரு மனுஷன் உங்ககிட்ட பேச மாறானா சிஸ்டர், அவனை உற்று பாருங்க. கொஞ்சம் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து உற்று பாருங்க, அவனுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்து என்று. நாம் உற்று பார்த்து மனிதர்களிடத்தில் பழகுவோம் என்று சொன்னால் எந்த மனுஷனும் நம்மளை ஜெயிக்க முடியாது, எந்த மந்திர வல்லமையும் நம்மை ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க? அன்னைக்கு பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்குள் 9ஆம் மணி நேரத்தில் பிரவேசித்த பொழுது என்ன நடந்தது? உற்று பார்த்தார்கள், அற்புதம் நடந்தது. நீங்கள் கண்களிலே கர்த்தர் அற்புதத்தை வைத்திருக்கிறார், உங்கள் கண்களிலே கர்த்தர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். உன் கண்கள் சாதாரணமான கண்கள் அல்ல, அது கர்த்தரை தரிசிக்க வேண்டிய கண்கள் என்று தெரிந்த உடனே தான் பிசாசு தேவையில்லாத காரியங்களை பார்க்க வைக்கிறார். இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம், எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு மோசே உற்று பார்த்தான், தரிசனம் வெளிப்பட்டது. அன்றைக்கு பேதுருவும் யோவானும் உற்று பார்த்தார்கள், அற்புதம் நடந்தது. அன்றைக்கு பவுல் ஆவியில் நிரப்பப்பட்டு உற்று பார்த்தான், பிசாசுகள் அலக்களித்து வெளியேறினது. இந்த கடைசி காலத்தில் இருக்கிற என் அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எதை பார்த்தாலும் உற்று பார்க்க உடவா ரியாந்தலபலா சந்துடா அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் கொஞ்சம் வாயை திறந்து கொஞ்சம் அந்நிய பாஷையில ரியாந்தல் கமல் கந்து ரோசியாந்துடா பூ பிராட ஹந்து லமார் கந்துனா லேசா பார ஹந்துலசி ரியாந்தல் பஹாந்திரி பியாங்குடு பிசி ராகபா லஹதுடாபா. எங்களை உற்று பார்க்கிற கண்கள் வருவதாக, எங்களுக்கு தரிசனங்களை வெளிப்படுத்த நாங்கள் உற்று பார்க்க வேண்டுமே, எங்களை கொண்டு அற்புதங்கள் வெளிப்பட உற்று பார்க்க வேண்டுமே, எங்களை கொண்டு பிசாசின் கட்டுகள் அழிக்கப்பட நாங்கள் உற்று பார்க்க வேண்டுமே. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துவீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வாலிப சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வாலிப சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். ஐயோ, உடைக்கப்பட்டு வந்து நிற்கிறார்களே, உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வந்து நிற்கிறார்களே. இப்பொழுது நான் பிரசங்கித்தேன், தேவத்துடைய வல்லமை இப்பொழுது அந்த அறைகளுக்குள்ளே பாய்ந்து போவதாக. இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் வல்லமை, ஆதியும் அந்தமுமாய் அல்பா ஒமேகாவுமாய் இருக்கிற எங்கள் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒருவனும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்ல. நாங்கள் உற்று பார்க்க வற்பணிக்கிறோம். ஒரு மனுஷங்க கூட இன்ஸ்டாகிராம்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணினா நாங்கள் ஆவியில் நிரம்பி உற்று பார்த்தவனை சேர்த்துக் கொள்ள ஆண்டவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த கடைசி கால வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உற்று பார்க்க வேண்டும், தரிசனம் வெளிப்பட வேண்டுமா? மோசே, முச்செடியை உற்று பார்,
அற்புதம் நடக்க வேண்டுமா? பேதுருவே, யோவானே, அந்த மனுஷனை உச்சுப்பார். பிசாசு வெளியே வேற வேண்டுமா? பவுலே, நீ ஆவியில் நிரப்பப்பட்டவனாய் இருந்து அந்த எலிமாவை உச்சுப்பார். அற்புதத்தை கர்த்தர் செய்வார். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு பேசியிருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில எந்த மனுஷங்க உங்ககிட்ட மெசேஜ் பண்ணாலோ, வாட்ஸ்அப்ல நம்ம அதிகமா ஆக்டிவேட்டா இருப்போம், சோசியல் மீடியால அதிகமா ஆக்டிவேட்டா இருப்போம். யார் மெசேஜ் பண்ணாலும் கொஞ்சம் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லுவார், அவன் இதுக்கு தான் உங்ககிட்ட பழகுறான்னு சொல்லி. இப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது சத்துருக்களை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. ஓகே, இவ்வளவு நேரம் கர்த்தர் நம்ம கூட பேசினார். மீண்டுமாய் அடுத்த வாரம் நாம் சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு எங்களோடு நம்மோடு இருக்கும்படியாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன்கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.